கல்லூரி தேர்வு செய்யறதுல அரசு கல்லூரியை தேர்வு செய்யணுமா, தனியார் கல்லூரியை தேர்வு செய்யணுமா? ஆனா பொதுவா என்ன ஒரு பார்வை இருக்குன்னு சொன்னாக்கா, கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, பிளேஸ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறது தான் பொதுவா ஒரு பார்வை இருக்கு. ஆனா உண்மை அப்படி இல்லை. நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, நிறைய டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து எங்க படிச்சிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. இன்னொன்று, கவர்மெண்ட் காலேஜில் தான் வந்துட்டு டாக்டரேட் முடிச்ச ஃபேக்கல்டிஸை போடுவாங்க. அதனால வந்துட்டு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கு பிறகு வந்து டயர் 1 காலேஜ், அப்புறம் டயர் 2, அப்புறம் டயர் 3. இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் மார்க். நீங்கள் அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் 12th எடுக்கக்கூடிய ஒரு மார்க்காக இருந்தால் கூட அந்த மார்க் வந்துட்டு கவுன்சிலிங்கில் வந்து பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பாயிண்ட்ல வந்து ஒரு முக்கியமான காலேஜில் விட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு தெரியும். அவங்க பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க, பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க, 0.2 0.3 அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுது. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு என்னன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கு பிறகு வந்து பிரைவேட்ல டயர் 1 காலேஜஸ், அப்புறம் தான் டயர் 2 டயர் 3 காலேஜஸ் எல்லாம். அதனால முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கறது தான் நல்லது.